ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அக்டோபர் 30ஆம் தேதியாக இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி யூஎஸில் ஃபெட் ரேட் கட் நேற்று நைட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய நேரப்படி நமக்கு நைட்டுங்க இரவு. ஸோ பார்த்திங்கன்னா 0.25% வந்து வரி வந்து குறைச்சிருக்காங்க, வட்டி விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தற்பொழுது 3.75%லேருந்து 4% வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இதனால் வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சமாவது அஃபெக்ட் ஆகுங்க. தங்கத்தோட விலை இதனால் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வட்டி விகிதத்தை குறைக்கிறதுனால உங்களுக்கு அங்கே வந்து டாலருடைய மதிப்பு வந்து குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்கள் வந்து டாலரில் வந்து மதிப்பு குறையிறதன் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் வட்டி விகிதம் குறைச்சதன் காரணமாக முதலீட்டாளர்கள் வந்து சர்வதேச லெவல்லே வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இருந்தாலுமே இன்று பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கல, குறையதான் செஞ்சுருக்கு. ஸோ நேற்று இரவு ஒரு 11 மணிலேருந்தே தங்கத்தோட விலை வந்து குறையதான் ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனால் ரேட் கட் நேற்று அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து தங்கத்தோட விலை குறைஞ்சதாக இருக்குது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 20 பைசா வந்து வீக்காக இருக்குங்க. தற்பொழுது ₹88.36 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ 8.25 நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் குறைஞ்சு காணப்படும். இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது எவ்வளோ இன்றைக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. அதற்கு முன்னதாக பார்த்திங்கன்னா நேற்று தங்கத்தோட விலை வந்து ஒரு கிராம் ₹11,325 சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்ததுங்க. அதுவே 24 கேரட் ஒரு கிராம் ₹12,354 ஒரு சவரன் ₹98,832. இது 24 கேரட். 22 கேரட் ஒரு கிராம் ₹11,325 ஒரு சவரன் ₹90,600 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்குங்க. வெள்ளியோட விலை ₹166 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ₹120லிருந்து ₹180 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. இன்னும் மார்க்கெட்டில் ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு இடைப்பட்ட டைம் 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது கிராமிற்கு ₹120லிருந்து ₹180 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. அடுத்து வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா நேற்று ₹1 அதிகரித்து ₹166 விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா. ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் குறைஞ்சதாக காணப்படுது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 20 பைசா வந்து வீக்கானதன் காரணமாக அந்தளவுக்கு குறையாமல் எவ்வளோ வரைக்கும் குறையலான்னு பார்த்தீங்கன்னா கிராமிற்கு அதான் ₹166லிருந்து கிராமிற்கு ₹1லேருந்து ₹3 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளியை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 9:45லேருந்து 10 மணிக்குள்ளே போஸ்ட் ஆப்பில் நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து குறையதான் தொடங்கியிருக்கு. மதிய ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ யூஎஸில் ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 0.25%. ஸோ இதனால் வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ பார்த்துக்குங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நம்ம இதெல்லாம் ஒரு செய்தியாக தான் சொல்லிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம